குஷ்பு ஒரு பெண் என்பதையும் தாண்டி அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவர் பல ஆண்டுகளாக பாஜகவை எதிர்த்து பேசி வருகிறார். அது அவருக்கு இயல்பானதாக இருந்தது. ஆனால் இன்று அவர் அதே பாஜகவில் இணைந்திருக்கிறார். இது அவர் பணத்திற்காக சேர்ந்தார், பதவிக்காக சேர்ந்தார் என்று குற்றம் சுமத்தலாம். ஆனால் உண்மையிலேயே மற்ற கட்சிகளில் பெண்களுக்கு இருக்கும் நிலைமை என்ன என்று பார்த்தால் அவர் மேல் அவ்வளவு எளிதாக குற்றம் சுமத்திவிட முடியாது. ஆபாச நடிகை என்று பாஜகவில் இணைந்த பிறகு குற்றம் சாட்டப்படும் குஷ்பு திமுகவிலும் காங்கிரசிலும் இருக்கும் போது நடிகை என்பது தெரியாதா? இப்போது பாஜகவில் இணைந்த பிறகு குஷ்பு புனிதராகி விட்டாரா என்று கேட்கிறார்கள். அதை அப்படியே திருப்பியும் கேட்கலாம். திமுக காங்கிரசில் இருக்கும் பொழுது குஷ்பு புனிதராக இருந்தார், இப்பொழுதுதான் புனிதம் கெட்டுவிட்டதா? இதை புரிந்து கொள்ள குஷ்புவுடைய அரசியல் செயல்பாடுகளை முழுமையாக பார்க்க வேண்டும். குஷ்பு தன்னுடைய சமூக வலைதளங்களில், குறிப்பாக ட்விட்டரில் சங்கிகளை கிண்டலடித்தும் வன்மையாக கண்டித்தும் பல பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். பாஜகவையும் மோடியையும் விமர்சித்தும் கண்டித்தும் பல முறை எழுதியிருக்கிறார். இதனால் அவர் கடும் தாக்குதலை எதிர்கொண்டார். சமூக ஊடகங்களில் பாஜகவின் ஐடி அணி எவ்வளவு ஒருங்கிணைவோடு செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவாகவும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாகவும் நல்ல பதிவுகளை வெளியிட்டால் கூட அதை எதிர்த்து கமெண்ட்களில், ரிப்ளைகளில் மிக மோசமாக கொச்சையாக பேசுவது, மத வெறியை தூண்டுவது, இப்படி ஒற்றுமையை குலைப்பதை குறிக்கோளாக செயல்படுகிறார்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். பொதுவெளியில் இப்படி இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசும் பாஜகவினரை மோடி கண்டிப்பதே இல்லை. அதை தாண்டி கண்டிக்கும் மற்றவர்களையும் சங்கிகள் ஒன்று சேர்ந்து கடும் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்படி பலமுறை முற்போக்கான இந்திய ஒற்றுமைக்கு ஆதரவான பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அதன் காரணமாக பாஜகவின் ஐடி அணியால் கடும் தாக்குதல்களை எதிர்கொண்டவர் குஷ்பு. அப்பொழுது அவர் எழுதிய பதிவுகளை இன்று அதே கட்சியில் இணைந்த பிறகு பரவலாக பகிர்கிறார்கள். அப்படி பேசிய அதே கட்சியில் இணைந்து விட்டார் என்று கிண்டலடிக்கிறார்கள். ஆனால் அப்படி அவர் எழுதிய பொழுது அப்பொழுது அங்கம் வகித்த காங்கிரஸ் அவருக்கு ஆதரவாக என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு மயிரும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் ஐடி அணி என்று ஒன்று இருக்கிறதா? இருந்தால் அவர்கள் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாகவும் கட்சியின் முகமாக சமூக வலைதளங்களில் இருப்பவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்களா? அல்லது அவர்கள் எதிர்கொள்ளும் தாக்குதல்களை தடுக்கிறார்களா? பதில் தாக்குதல் நடத்துகிறார்களா? ஒன்றும் கிடையாது. குஷ்பு இப்படி ஒற்றையாளாக சங்கிகளின் தொடர் தாக்குதலை எதிர்கொண்ட பொழுது வெளியில் இருந்த மற்ற முற்போக்காளர்கள் தான் அவரை ஆதரித்தார்கள். கட்சிக்கு உள்ளே ஐடி அணி என்ற ஒன்று செயல்படவே இல்லை என்பது ஒரு பக்கம். கட்சி தலைவர்களும் பெரிய அளவிற்கு அவரை கண்டுகொள்ளவே இல்லை. இதற்கு காரணம் புதியவர்களை வளர்த்துவிட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. குஷ்பு என்ன மொழிப்போர் தியாகியா என்று கேட்கிறார்கள். நல்ல கேள்விதான். சரி, கார்த்தி சிதம்பரம் என்ன விடுதலை போராட்ட வீரனா? என்ன மண்ணாங்கட்டிக்கு அவனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்தார்கள்? அவன் மேல் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்தியாவின் நிதியமைச்சராக அவனுடைய தந்தை ப. சிதம்பரம் இருந்த பொழுது அந்த தொடர்பை பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்தான் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரியும். அவன் காங்கிரஸ் கட்சியில் எந்த இயக்கத்திலும் பங்கெடுத்ததில்லை, காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்டதே இல்லை. ஆனால் சிதம்பரத்தின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனுக்கு தேர்தலில் வாய்ப்பளித்தார்கள். கட்சியில் சேர்ந்ததில் இருந்து கட்சிக்கு ஆதரவாகவும் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்த குஷ்புவை விட எந்த வகையில் கார்த்தி சிதம்பரம் தகுதியானவன்? எந்த மண்ணாங்கட்டி தகுதியும் கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காரைக்குடி பகுதி மக்கள் மிகுந்த எரிச்சலுக்குள்ளானார்கள். பாஜக வேட்பாளராக நிறுத்தியது ஹெச் ராஜாவை, திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் நிறுத்தியது கார்த்தி சிதம்பரத்தை. இருவரும் மோசமானவர்கள். இருவரில் கார்த்தி பரவாயில்லை என்று மக்கள் வாக்களித்தார்கள். இது எவ்வளவு பெரிய அவலம்! அதே தொகுதியில் குஷ்புவை நிறுத்தி இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாக்களித்திருப்பார்கள். காங்கிரஸ் செய்ததா? இல்லை. அதே தேர்தலில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் சு. வெங்கடேசன். அவர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எண்ணற்ற முறை குரல் எழுப்பியிருக்கிறார். அதில் கால் தூசி அளவிற்கு கார்த்தி சிதம்பரம் குரல் எழுப்பியிருக்கிறானா? இல்லை. அதைவிட அதிகமாக குஷ்பு குரல் எழுப்பியிருக்கிறார். அதை யாரும் பேசுவதில்லை. காரணம், குஷ்பு ஒரு பெண். சொல்ல போனால் காங்கிரஸ் இதை பல ஆண்டுகளாக செய்கிறது. அதனால் தான் அதை பண்ணையார் கட்சி என்று விமர்சித்தது திமுக. காங்கிரஸை எதிர்த்து வளர்ந்த திமுக ஒரு கட்ட வளர்ச்சிக்கு மேல் காங்கிரஸை ஜூனியர் பார்ட்னராக நினைத்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். ஆனால் காங்கிரஸில் இணைவதற்கு முன்பாக திமுகவில் இருந்தார் குஷ்பு. அங்கிருந்து ஏன் வெளியேறினார்? ஏனென்றால் அவரை கொச்சைப்படுத்தினார்கள். ஏனென்றால் நேரடியாக கருணாநிதியாக கட்சி இணைக்கப்பட்டவர் குஷ்பு. இன்று இருப்பதை போல அன்று கட்சியின் ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்ற நிலைமை இல்லை. அப்பொழுது ஒரு பக்கம் ஸ்டாலின், மறுபக்கம் அழகிரி என்று மோதல் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அனைவரையுமே ஸ்டாலின் ஆள், அழகிரி ஆள் என்று நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த இரண்டிலும் சிக்காமல் இருந்தவர் குஷ்பு. காரணம், அவர் நேரடியாக கருணாநிதியால் இணைக்கப்பட்டவர். அதுவே அவருக்கு பெரிய சவாலாக இருந்தது. அழகிரி ஆட்களோ இவர் எந்த நேரமும் ஸ்டாலினோடு இணைந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஸ்டாலின் ஆட்களோ இவர் எந்த நேரமும் அழகிரியோடு இணைந்து விடுவார் என்று நினைத்தார்கள். இருவருமே முறைத்துக் கொண்டு நின்றார்கள். இதனால் தேர்தலில் கூட பேச்சாளராக கூட அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த கோஷ்டி மோதலில் மண்டையிடி வாங்க வேண்டாம் என்றுதான் அவர் காங்கிரஸ் இணைந்தார். ஆனால் அது பாத்திரத்தில் இருந்து தப்பித்து தீயில் விழுந்த மீனை போல முடிந்தது.
கோஷ்டிகளுக்காக நடக்கும் கட்சி காங்கிரஸ். அதனால் தான் நேரடியாக ராகுல் காந்தியை சந்தித்து கட்சியில் இணைந்தால் அந்த பிரச்சனை இருக்காது என்று நினைத்தார். அது நடக்கவில்லை. ஆனால் முதலில் அவர் ஏன் திமுகவில் இணைந்தார் நினைவிருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த நேரத்தில் இணைந்து கூட்டு இயக்கம் ஒன்று நடத்தினார்கள். அதன் பெயர் தமிழ் பாதுகாப்பு இயக்கம். அதற்கு காரணம் 2 கட்சி தொண்டர்களும் அடிக்கடி மோதிக்கொள்கிறார்கள். அதை தடுப்பதற்காக நடத்தினார்கள். அது வெற்றி பெறவில்லை. ஆனால் அப்படி இணைந்து செயல்பட்ட பொழுது நடந்த மிக மோசமான நிகழ்ச்சி என்பது குஷ்புவை குறிவைத்து நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள். 2005 இந்தியா டுடே இதழ் உடலுறவு பற்றிய ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதில் திருமணத்திற்கு முந்தைய உடலுறவு பற்றியும் ஆய்வு செய்தார்கள். அது தொடர்பாக குஷ்புவிடம் ஒரு சிறிய பேட்டி எடுத்தார்கள். அந்த பேட்டியை தினத்தந்தி நாளிதழ் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். அதுதான் பிரச்சனையாக அமைந்தது. திருமணத்தின் போது பெண்கள் மட்டும் கற்போடு இருக்க வேண்டும் என்று ஆண்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் உடலுறவு என்பது இருவரும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது பெண்கள் பாதுகாப்பாக ஆணுரையோடு மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று குஷ்பு கூறியிருந்தார். அதாவது பெண்ணிடம் எதிர்பார்க்கும் கற்பை ஆணிடம் எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் இருவரும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். ஒருவருக்கு உண்டு என்றால் இருவருக்கும் உண்டு, ஒருவருக்கு இல்லை என்றால் இருவருக்கும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இதை நாமே இந்த சேனலில் பல முறை பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த கருத்து சிதைத்து மாற்றப்பட்டது. தமிழ்நாட்டு பெண்களை குஷ்பு தரக்குறைவாக பேசிவிட்டார் என்ற பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதை செய்தது தமிழ் பாதுகாப்பு இயக்கம். தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள், பெண்களுடைய கையில் விளக்கமாற்றை கொடுத்து நாடகம் நடத்தினார்கள். இதை பற்றியெல்லாம் திருமாவளவனிடமே விடுதலையாளர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், இது கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் இல்லை, இது தண்ணீரில் பார்க்க நடக்கிறது என்று தப்பித்துக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய கரும்பொழி. தமிழ்நாடு முழுவதும் 21 வழக்குகள் குஷ்புவின் மேல் பதியப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் மிக மோசமாக அலைக்கழிக்கப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவை அனைத்தையும் ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டார். அங்கும் அவருக்கு மிக மோசமான பதிலை கிடைத்தது. உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி இறுதியாக அனைத்து வழக்குகளில் இருந்தும் விடுதலை பெற்றார். இவை அனைத்தையும் ஒற்றை ஆளாக தன்னந்தனியாக போராடினார். அவர் சார்ந்திருந்த திரைத்துறை கூட ஆதரவாக இல்லை. இறுதியில் தான் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி குஷ்புவிற்கு ஆதரவாக பேசினார். அதற்குள் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அவர் தான் முதல் முறையாக கற்பு மட்டுமில்லை, களவும் தமிழ் பண்பாடுதான் என்று கூறினார். ஆனால் அப்பொழுது அவரை எதிர்த்து யாரும் பேசவில்லை. ஏனென்றால் என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஆண். இப்படி தமிழ் மொழியில் மிகப்பெரிய வல்லுநரான கருணாநிதி தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்துதான் கற்பும் தமிழும் என்ற காணொலி வெளியிட்டிருக்கிறேன். பாருங்கள், பயன்படும். இப்படி குஷ்புவின் ஒரு சிறிய பேட்டி ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது தங்கர் பச்சான். தங்கர் பச்சான் எடுத்த ஒரு படத்தில் ஒரு பெண் தொழிலாளர் வேலை செய்தார். அவர் வேலை செய்து முடித்து விட்டார், சம்பளம் தரவில்லை. எனவே செய்த வேலைக்கு கூலி வேண்டும் என்று கேட்டார். அவ்வளவுதான். உடனே பணத்திற்காக திரைத்துறையில் பணியாற்றும் பெண்கள் அனைவரும் பாலியல் தொழிலாளர் போன்றவர்கள் என்று ஆணாதிக்க போதையோடு பேசினார். தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர்களுக்கான மிகப்பெரிய சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம். அதன் உறுப்பினர்களாக இருந்த நடிகர்கள் கூட மிகவும் கோபப்பட்டார்கள். முதுபெரும் நடிகையான மனோரமா கூட மிகவும் பாதிக்கப்பட்டு போராட்டத்திற்கு வந்தார் என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி எடுத்து பாருங்கள். இறுதியில் வேறு வழி இல்லாமல் தங்கர் பச்சன் மன்னிப்பு கேட்டான். அவனுடைய ஒரு சில படங்கள் அந்த நேரத்தில் வெற்றி பெற்றதால் அவன் ஒரு முற்போக்காளனாக அப்பொழுது அறியப்பட்டிருந்தான். ஆனால் இது அந்த பிம்பத்தை உடைத்து நொறுக்கிவிட்டது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் ஒருவர் குஷ்பு. இதனால் தங்கர் பச்சான் அப்பொழுது பங்கேற்றிருந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கமும் அவர் மேல் கடுப்பில் இருந்தார்கள். அதனால் தான் அவர் இந்தியா டுடே பத்திரிகை கிடைத்த பேட்டியை சிதைத்து தவறாக பொய் பிரச்சாரம் செய்து அவர் மேல் சேற்றை வாரி அடைத்தார்கள். இப்படித்தான் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்த குஷ்புவை கொட்டி கொட்டி குளவியாக்குவது என்று கூறுவார்கள். அதே போல மோதி மோதி பெரிய ஆளாக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு கூட அவர் தன்னளவில் மோசமாக பேசியதில்லை, தவறாக நடந்து கொண்டதில்லை. ஒரு நடிகையாக இருக்கும் பொழுது நடிகைகள் அனைவரையும் மிக மோசமாக பேசிய தங்கர் பச்சானை எதிர்த்து தான் முதலில் போராட்ட களத்திற்கு வந்தார் குஷ்பு. ஒரு ஆணை எதிர்த்து ஒரு பெண் இயங்குவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பொய் பிரச்சாரம் செய்து சேற்றை வாரி அடைத்தார்கள். அந்த நெருக்கடியில் இருந்து தனி ஆளாக வென்று மறுபடியும் அப்படி ஒரு நெருக்கடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒரே தலைவரான கருணாநிதியின் தலைமையில் இணைந்தார். ஸ்டாலின், அழகிரி இருவருடைய கோஷ்டி மோதலால் அங்கிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸிலும் அதே மாதிரி கோஷ்டி மோதல். அது தவிர தலைவருடைய ஆதரவு இல்லை என்பதால் சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடலாம் என்று பாஜக இணைந்து விட்டார். உண்மையிலேயே குஷ்புடைய வரலாறு ஒரு போராட்ட வரலாறு தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் பாஜகவில் போய் ஏன் இணைந்தார் என்பதால் மிகப்பெரிய வருத்தம். அவரால் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைய முடியவில்லை? இணைந்தால் சேர்த்துக் கொள்வார்களா என்பதே மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உறுப்பினராக ஆவது என்பது ஒரு சோர்வடைய வைக்கும் முறையாக இருக்கிறது. அதை பற்றி இன்னொரு முறை பார்க்கலாம். அரசியல் சார்ந்த அனைத்து காணொலிகளிலும் நான் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறேன். புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் கட்சி தான் வளரும். இன்று அப்படி புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரே அரசியல் கட்சியாக பாஜக இருக்கிறது என்பது கசப்பான உண்மை. ஆளும் வர்க்கமாக மாறிவிட்ட திமுகவும் காங்கிரசும்
தங்களுடைய கட்சி தலைவர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு தருவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள். முற்போக்கு கொள்கை பிடிப்புள்ள இயக்கங்களோ புதியவர்களை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள், சேர்த்துக் கொள்ள தயங்குகிறார்கள். பாஜகவோ வரும் அனைவரையும் இருகரம் நீட்டி அரவணைக்கிறார்கள். இன்னமும் பாஜகவை கிண்டல் எடுத்துக் கொண்டு பாஜகவில் சேரும் வரை ஒருவர் புனிதர், சேர்ந்தவுடன் கெட்டவர் என்று பேசிக் கொண்டிருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளவர்கள் ஆவார்கள். தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உடனடியாக தங்களுடைய முழு செயல்பாட்டையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டுள்ளது. வாய்ப்பில்லாதவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரே இடமாக பாஜக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை மற்ற அரசியல் கட்சிகள் உணர்ந்து திருந்தவில்லை என்றால் பாதிப்பு அவர்களுக்குத்தான். திமுக காங்கிரஸ் பின்னணியை உடைய ஒரு பெண்ணாகவும் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கும் குஷ்பு கட்சியில் வளர்ச்சி அடைந்து பாஜகவை வழிநடத்தும் நிலைக்கு வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன்.